ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண டேபிளை எப்படி மாடிஃபை பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி டேபிளை வந்து அலைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டேபிள் வந்து எங்கே இருக்குன்னா, இன்சர்ட்டில் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இன்சர்ட் டேபிள் இருக்குது. ஓகேங்களா? இன்சர்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம காலமும் ரோவும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் வந்துட்டு ரோ, வெர்டிகலாக இருக்கிறது தான் வந்துட்டு காலம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண வருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுது பார்த்தீங்களா 1x1 டேபிள் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா ஒரு ரோ ஒரு காலத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும் அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2x1 அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா 2 காலம் ஒரு ரோ அப்படி செலக்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுது. இப்போ நமக்கு 5 காலம் 3 ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலாக வெர்டிகலாக வந்துட்டு 3 பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். நமக்கு வந்து டேபிள் வந்து க்ரியேட் ஆகிரும். 5x3 அந்த ரேஷியோவில் க்ரியேட் ஆகிரும். அதாவது 5 ரோ 3 காலம் அந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிரும். இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளான ஃபஸ்ட் மெத்தட் வந்து இதுதான். ஓகே, நம்ம வந்து செகண்ட் மெத்தட் வந்து அடுத்து வந்து நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு எகைன் இன்சர்ட் போங்க, டேபிள் போங்க. டேபிளில் இன்சர்ட் டேபிள்னு ஒன்று இருக்குங்களா. இன்சர்ட் டேபிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இங்கே டைரெக்டாகவே கேட்கும் டேபிள் சைஸ் என்னென்னு கேட்கும். டேபிள் சைஸில் வந்துட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? நமக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரோஸ் வந்து எவ்வளோ வேணும்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ இந்த வீடியோவில் இந்த செக்ஷனில் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு கம்பெனியோட பில் ரெசிப்ட் வந்து எப்படி டேபிள் வச்சு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் காலம் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து நம்பர் ஆஃப் காலம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5 வேணும். ஆல்ரெடி 5 தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எனக்கு 6 வேணும். ஓகேங்களா? நான் அதனால் 6 கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு ஓகே இதை வந்துட்டு அப்படி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு காலம் வித்து வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேபிள் வந்துட்டு க்ரியேட் ஆகிரும். எத்தனை 5x6 அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலத்தோட வித்து ஹைட்டையும் நாம் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது வித்துனா உங்களுக்கு தெரியும்ல, வித்துனா ஹரிசாண்டலாக பண்ணுறது தான் வித்து. ஸோ நீங்கள் வித்து வந்துட்டு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குங்களா, அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த லைன் மேலே கர்சரை வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு அவே கொண்டு போனீங்கன்னா காலமோட வித்து வந்து பெருசாகும், முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா காலமோட வித்து வந்து கம்மியாகும். ஓகேங்களா? நமக்கு ஏற்ற மாதிரி காலத்தோட வித்து வந்துட்டு சரி பண்ணிங்க எல்லா காலத்துலேயும். ஓகேங்களா? நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐட்டம் நம்பர் தான் தரப்போகிறேன். அதனால் எனக்கு சின்ன வித்து வந்து கம்மியாக இருந்தால் எனக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி வித்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்தது செல்லோட ஹைட்டு. ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கர்சர் கொண்டு வந்துட்டு இந்த ஹரிசாண்டலாக செகண்ட் லைன் இருக்குது தெரியுங்களா, அங்கே வச்சிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வருதுங்களா, அங்கே வச்சுட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியுதுங்களா. இப்போ வந்துட்டு நம்ம டேபிளோட ஹைட்டு வந்துட்டு அதிகமாகுது. ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு நாம் வந்துட்டு டேபிளோட வித்தையும் ஹைட்டையும் வந்துட்டு நாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இன்சர்ட் அகைன் போகிறேன். டேபிள் போயிட்டு 3வது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள். இது யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணலாம்.
இது வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஃப்யூச்சர்னால் ஜஸ்ட் கம்மிங்கில் நான் சொல்கிறேன் இந்த ட்ரா டைப்பில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன டிசைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட பில் ரெசிப்டை வந்துட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் வந்துட்டு ஸ்டேஷனரி பில்லை வந்துட்டு நாம் இங்கே வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஐட்டத்தில் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணுறேன்? ஐட்டம் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆட் பண்ணுறேன்னா பர்டிகுலர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஐட்டமில் வந்து பர்டிகுலர்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து குவான்டிட்டி. அடுத்தது வந்து ப்ரைஸ். அடுத்தது வந்துட்டு டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளோட ஹெட்டிங் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து நாம் வந்துட்டு ஐட்டம் எல்லாம் டைப் பண்ணணும், என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டேஷனரிக்கு ஐட்டம் நம்பர் 1 போட்டுங்க. பர்டிகுலரில் வந்து என்ன ஐட்டம்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பென் கொடுப்போம், குவான்டிட்டி வந்துட்டு 10 கொடுப்போம், அதோட ப்ரைஸ் வந்துட்டு 10 அப்படின்னு கொடுப்போம். 10ங்கிறது ஒரு பென்னோட ப்ரைஸ். ஓகேங்களா? அதனால் டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 100. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு செல் டு அது செல் போகணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கர்சரை கொண்டு போய் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம கீபோர்டில் 4 ஏரோ இருக்குது தெரியுங்களா, அப் டவுன் ரைட் லெஃப்ட்டுன்னு ஒரு ஏரோ இருக்குது தெரியுங்களா, அந்த ஏரோ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஐட்டம் நான் ஆட் பண்ணுறேன். செகண்ட் ஐட்டம் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு பென்சில் ஆட் பண்ணுறேன். எத்தனை குவான்டிட்டி எனக்கு வேணும்னா அகைன் 10 குவான்டிட்டி நான் கொடுக்குறேன். அதில் ஒன்றோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ்னு வச்சுட்டோம்னா டோட்டல் அமௌண்ட் வந்து 50 ருபீஸ். ஓகேங்களா? இப்போ அகைன் நான் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஐட்டம் வந்துட்டு நோட் பேட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அது ஒரு ஓகே, அகைன் அது ஒரு 10 குவான்டிட்டின்னு பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 20ன்னு வச்சிட்டோம்னா டோட்டல் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டல் அப்படின்னு போடுறேன். இந்த டோட்டல் வந்துட்டு இந்த எல்லா அமௌண்ட்டையும் கூட்டி இங்கே வர டோட்டல் தான் டோட்டல். ஓகேங்களா? இப்போது ஓகே, இப்படி ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கடைசி ரோ வந்து அடிஷ்னலாக தான் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது இதை வச்சுட்டு நமக்கு உண்டான டேபிளை நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ அது மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு நம்ம ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? எல்லா ஆப்ஷனையும் இந்த டேபிள் வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வெளியே கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது இந்த டேபிள் கிளிக் பண்ணல, வெளியே கிளிக் பண்ணுறேன். வெளியே கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த ஆப்ஷனுமே வந்துட்டு ஓப்பன் ஆகலை. கரெக்டுங்களா? இது எல்லாமே நார்மலான ஆப்ஷன் தான் இருக்குது. நான் இப்போ அது டேபிளில் கொண்டு போய்ட்டு கர்சரை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே வந்து டேபிள் டூல்ஸ்னு ஒன்று வருது. டேபிள் டூல்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்குது, லேஅவுட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிசைன்னா என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, இந்த டேபிள் எப்படி இருக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உண்டான டிசைனுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும்.
ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. நமக்கு பர்டிகுலராக வேணும் அப்படின்னா கூட நாமளும் டிசைன் பண்ணிக்கலாம் எகைன். ஓகேங்களா, இவ்வளோ தான் டிசைன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேஅவுட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமேலு ஃபைனலாக நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் டிசைன் வந்துட்டு டிசைன் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோம். லேஅவுட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். லேஅவுட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இங்கே வந்து ட்ரா டேபிள்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுற டூல் தான். ஓகேங்களா, செலக்ட் பண்ணுறது செலக்ட் செல்லு, காலம், ரோ, டேபிள் அது மாதிரி தான். இப்போ செலக்ட் செல்லுனால் இந்த செல்லு மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா, இதே வந்துட்டு செலக்ட் காலம் அப்படின்னிங்கன்னா இந்த காலமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா, அடுத்து செலக்டில் ரோ அப்படின்னிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். செல்லை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ரோனா இது மட்டும் செலக்ட் ஆகும், அது மட்டும் தான். ஓகேங்களா, நான் எந்த செல் செலக்ட் பண்ணணும் அதோட ரோ மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போது எகைன் நான் வந்துட்டு டேபிளுக்குள்ளே கர்சரை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமே இங்கே வந்து ட்ரா டேபிள்ன்றீங்களா, இதே ட்ரா டேபிள் தான் வந்துட்டு இன்சர்ட்லேயே இருக்குது. கரெக்டுங்களா, இன்சர்ட்டு போயிட்டு டேபிள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள் இருக்குங்களா, அதே ஆப்ஷன் தான் இங்கேயே இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஓகே, ட்ரா டேபிளுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இது வந்து ப்ரீ டிஃபைன்டாகவே எம்எஸ் வேர்டில் வந்து இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த 2 இன்புட்டையும் தந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். கரெக்டுங்களா, ஸோ எனக்கு வந்து ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்லேருந்து எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் மேனுவலாக தான் நான் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேபிள் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சாரி, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா எனக்கு அங்கே இடம் பத்தல, அதனால் ஓகேங்களா, நான் சும்மா ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டேபிள் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம இந்த டேபிள்குள்ளேயே நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டோட்டல் அமௌண்ட் இருக்குது. டோட்டல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ருப்பீஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எனக்கு இது வந்து பைசாவும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இங்கே எனக்கு ஒரு கோடை நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு செல்லில் வந்துட்டு 2 ரோவாக பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எகைன் நான் இங்கே ஒரு லைன் போடுறேன். அதாவது இந்த ஒரு காலத்தை நான் 2 காலமாக பிரிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, எனக்கு இது வரைக்கும் இருந்தால் போதும். கரெக்டுங்களா, ஓகேங்களா, இப்போ கிளியர் ஆகிடுச்சுங்களா. இப்படி தான் நம்ம வந்து ட்ரா டேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு நம்ம எகைன் எழுதிக்கலாம். இங்கே வந்து என்னென்ன எழுதுகிறோம், ஒரு பீஸ்ன்னு எழுதுகிறோம். இங்கே வந்துட்டு பைசேன்னு எழுதுகிறோம், ஒரு பீஸ் பைஸ். ஓகேங்களா, இங்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 0 வந்து போட போகிறோம். இங்கே எந்த வேல்யூ வரப்போகிறதில்ல. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நான் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். அடுத்த ஆப்ஷன் வந்து நான் ட்ரா டேபிள் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து என்ன இருக்குன்னா எரேசர் டூல் இருக்குது. எரேசர் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஓவரால் செல் எடுத்துங்க. ஓவரால் செல் எடுத்திங்கன்னா எனக்கு இந்த நடுவான் இருக்கிற இந்த லைன் எனக்கு தேவையில்லை. அதாவது இந்த 2 செல்லையும் நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா எரேசர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. அது மீன் சைஸ் சின்னதாக இருக்க மாதிரி கிளியராக தெரிய மாதிரி ஜஸ்ட் எடுத்துகிட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த 2 ரோ இருந்துச்சு, இப்போ வந்து 2 காலம் இருந்துச்சு, ஒரே காலமும் 2 செல் இருந்துச்சு, இப்போ ஒரே செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் ஜஸ்ட் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எரேசர் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கண்ட்ரோல் இசட் பண்ணுறேன். கண்ட்ரோல் இசட் பண்ணால் நம்மளுக்கு பேக் டு ஒரிஜினல் வந்துச்சு.
ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா டெலிட் டேபிள். ஓகேங்களா. இப்போது எனக்கு வந்துட்டு கடைசி ரோ இருக்குங்கள, கடைசி ரோ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இப்போ நான் இந்த டேபிளை இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெலீட் பண்ணுறோன்னு பார்ப்போம். எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சு, எனக்கு இது வந்து தேவை கிடையாது. கரெக்டுங்களா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வந்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் இருக்குங்களா, டெலீட்டில் ட்ராப் டவுன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இங்கே கேட்கும் டெலிட் செல்லா, காலமா, ரோவா, இல்லை டெலிட் டேபிளான்னு கேட்கும். அதாவது காலத்தை டெலீட் பண்ணுமா, ரோவை டெலீட் பண்ணுமா, இல்லை டேபிளையும் டெலீட் பண்ணுமான்னு கேட்கும். நமக்கு இப்போ என்ன வேணும், ரோவை தான் டெலீட் பண்ணும். ஓகேங்களா. அதனால் இப்போ நான் வந்துட்டு டெலீட் ரோஸ்ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்படி தான் வந்துட்டு இந்த டெலீட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் அகைன் Ctrl+Z பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இல்லை ஷார்ட்கட் என்ன, ஜஸ்ட் இந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ரைட் கிளிக் கூட பண்ணதில்லை, ஜஸ்ட் அந்த செல்லில் வச்சிங்க அப்படின்னாவே இங்கே வந்து கேட்கும். ஓகே ஓகே, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செல்லில் வந்து கேட்கும் டெலீட், அதே ஆப்ஷன் தான். ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ரோஸ்னால் டெலீட் ரோஸ்ன்னு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ அகைன் நான் அடுத்த செல் அந்த டேபிளை கிளிக் பண்ணுறேன். டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் லேஅவுட் போகிறேன். லேஅவுட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா இங்கே இருக்குங்களா. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ரோஸ் அண்ட் காலத்துக்கு உண்டான கமாண்ட் இது. அதாவது இன்சர்ட் எபோ அப்படின்னா நான் இந்த செல்லில் வைக்கிறேன். செல்லில் வச்சுட்டு இந்த கமாண்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. என்ன ஆகுது, ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னாச்சு, என்ன ஆகுதுன்னு தெரியுதுங்களா. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ரோ வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைலைட்டாக இருக்குது தெரியுங்களா, இதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செல். இப்போ இன்சர்ட் எபோனா என்ன ஆகும்னா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வந்துட்டு இன்னொரு ரோ வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்லுது. ஓகேங்களா. இப்போ அதுதான் இன்சர்ட் எபோ. இப்போ அகைன் இன்சர்ட் பிலோனாலும் அதே தான். இப்போ இன்சர்ட் பிலோனா நான் இங்கே வச்சுட்டு இன்சர்ட் பிலோன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும், கீழே இன்னொரு ரோ வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிலோன்னு தரேன். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து ரோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் இங்கே இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிலோன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ தெரியுதுங்களா. இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ரோ வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா. நான் அகைன் Ctrl+Z தரேன். ஓகே, இப்படி தான் வந்துட்டு இன்சர்ட் எபோ அண்ட் பிலோ கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன கமாண்ட் இருக்குன்னா இன்சர்ட் லெஃப்ட்டு ரைட் இருக்குது. அகைன் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற செல்லில் இந்த ஹைலைட் இருக்குங்கள, நீங்கள் இந்த செல்லில் வச்சுட்டு இன்சர்ட் லெஃப்ட் அப்படின்னிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு லெஃப்ட்டில் வந்துட்டு ஒரு புது காலம் வந்து க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இன்சர்ட் ரைட் அப்படின்னிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கிற செல்லுக்கு ரைட்டில் வந்துட்டு ஒரு நியூ காலம் வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அகைன் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த கமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் லெஃப்ட்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ தெரியுதுங்களா. ஸோ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லுக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு காலம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அகைன் நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரைட்டுன்னு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அகைன் ரைட்டில் வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு ஆட் ஆகிடுச்சு. நான் Ctrl+Z பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த 4 கமாண்டுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இப்போ அகைன் இது வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த பட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். கரெக்டுங்களா. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருது தெரியுங்களா. அதாவது இந்த ரோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருது தெரியுங்களா. இந்த
ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நியூ ரோ வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஷார்ட்கட். ஸோ அகைன் இதுக்கு கீழே வேணும் அப்படின்னிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல வேணும் அப்படின்னா இங்கே வச்சுட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா நியூ ரோ வந்துட்டு செலக்ட் ஆகிடும். அகைன் காலத்துக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரும், இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா ஒரு நியூ காலம் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்படி தான் வந்துட்டு இந்த இன்சர்ட் ரோ பிலோ எபோவ் பிலோ லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு பட்டன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மெர்ஜ் செல் வந்து பார்க்க போகிறோம். மெர்ஜ் செல் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோ இருக்காங்களா, அந்த ரோவில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு எத்தனை செல் இருக்குது? 1 2 3 4 5. இந்த ரோவில் மொத்தம் வந்துட்டு 5 செல் இருக்குது. இப்போ மெர்ஜ் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த 5 செல் இருக்குங்களா, இந்த 5 செல் வந்துட்டு ஒரே செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு மெர்ஜ் செல். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு நம்ம எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்துட்டு இந்த 5 செல்லையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமேலு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே கிளிக் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த மெர்ஜ் செல் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு இந்த 5 செல்லையும் செலக்ட் பண்ணுறேன். செல்லையும் செலக்ட் பண்ணால் இங்கே வந்து மெர்ஜ் செல்லும் காட்டுது. கரெக்டுங்களா, நான் இப்போ வந்துட்டு மெர்ஜ் செல்லை வந்து கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 செல்லு வந்துட்டு இப்போ ஒரே செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வந்து நான் வந்துட்டு என்ன டைப் பண்ணுறேன், நம்ம எந்த கம்பெனிக்காக பில் ரெசிப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த கம்பெனி நேம் அடிக்கணும். இப்போ நான் வந்துட்டு கம்பெனி நேம்னே அடிக்கிறேன். ஓகேங்களா, கம்பெனி நேம்னு பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த கமாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் செல். ஸ்ப்ளிட் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மெர்ஜ் செல்னால் என்னது, இப்போது 1க்கு மேலே இருக்கிற செல்லை வந்துட்டு மெர்ஜ் பண்ணுறதுக்கு மெர்ஜ் செல் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் செல்னால் ஒரு செல்லை வந்துட்டு நம்பர் ஆஃப் செல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ஸ்ப்ளிட் செல் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் தான் இருக்குது. கரெக்டுங்களா, இங்கே வச்சுட்டு நான் வந்து ஸ்ப்ளிட் செல் தரேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்குது. கரெக்டுங்களா, அதாவது இது வந்து ஒரே ரோ தான், அதாவது இந்த செல் வந்துட்டு ஒரே ரோ தான். நமக்கு வந்து இங்கே வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து எவ்வளோ வேணும்னு கேட்குது. அதாவது என்னென்னா இந்த ஒரு செல்லை எத்தனை காலமாக பிரிக்கணும்னு அது கேட்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இங்கே 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு செல் வந்து 2ஆக பிரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு 3ன்னு கொடுக்குறேன், என்னாகும் 3ஆக பிரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு செல் வந்துட்டு 3 காலமாக பிரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா 1 2 3. ஓகேங்களா, 3ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஒரு செல் வந்துட்டு 3ஆக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்ப்ளிட் செல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம்னா அந்த ஓகேங்களா வெளியே வந்துடுச்சு. இப்போ அடுத்த கமாண்ட் நம்ம என்னென்னு பார்ப்போம். அடுத்த கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிளை கிளிக் பண்ணுங்கள். டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேஅவுட்னு இருக்குங்களா, லேஅவுட்னு பண்ணிங்கன்னா இந்த கமாண்ட் டூல் பாரில் இது ஓப்பன் ஆகிக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டேபிள். ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்ப்ளிட் செல் வந்து இது மாதிரி நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா, ஸ்ப்ளிட் செல்னால் என்ன அப்படின்னா ஒரு செல்லை வந்துட்டு நம்பர் ஆஃப் செல்ஸாக வந்து பிரிக்கிறது தான் ஸ்ப்ளிட் செல்ஸோட அந்த பட்டனோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னா டேபிளே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன், அதாவது இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் தான். கரெக்டுங்களா, இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் டேபிள் தரேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்ப்ளிட் டேபிள் கொடுத்தோம்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து 2 டேபிளாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது இது ஒரு டேபிள், கம்பெனி நேம் இருக்குது தெரியுங்களா, இது ஒரு டேபிள் ப்ளஸ் இது ஒரு டேபிள். ஓகேங்களா, 2 டேபிளாக இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ப்ளிட் லேபிளோட ஃபங்க்ஷன். ஓகே, நான் இப்போ வந்து கண்ட்ரோல் Z பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அகெயின் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டேபிள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட் போகிறேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித்து நாம் இதுக்கு தான் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு கர்சரை கொண்டு போய்ட்டு இந்த லைனில் வச்சோம் அப்படின்னா நாம் இந்த செல்லோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செல்லுனா டோட்டல் ரோவே. ஓகேங்களா. டோட்டல் ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காலத்தோட வித்தை இது பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணோம்னா எகைன் ப்ரெஸ் பண்ணி டபுள் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கர்சர் மூலமாக பண்ணுறோம். இதே வந்துட்டு வேல்யூவில் பண்ணோம்னா இங்கே இருக்குங்களா, இங்கே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு இங்கே 0.32 இருக்குங்களா. இப்போ நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வேல்யூவும் டைப் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா. இப்போ வந்து என்னென்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து கர்சரில் அட்ஜஸ்ட் பண்ண வந்துட்டு இங்கே வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸில் வந்து நம்ம வந்துட்டு பண்ணுறோம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் என்னென்னா அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னோம்னா ஹோம் டேப் போனீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் இருக்குது தெரியுங்களா. இதே அலைன்மெண்ட்டு தான். ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபு அந்த மாதிரிக்காக. இப்போ அகைன் நான் இன்சர்ட் வரேன். இந்த டேபிள் கிளிக் பண்ணோம்னா டேபிள் கிளிக் பண்ணிட்டு லேஅவுட் கிளிக் பண்ணுறேன். இது வந்து பர்டிகுலராக பார்த்தோம்னா டேபிளுக்கு உண்டான அலைன்மெண்ட்டை பண்ணுறது தான் இது. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அலைன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இது வந்து அலைன் டாப் லெஃப்ட். அதாவது நம்மளுக்கு இப்போ எல்லாமே அலைன் டாப் லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தெரியாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அலைன் டாப் சென்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்களா எல்லாமே டாப் சென்டர் வந்துடுச்சு. இது வந்து டாப் ரைட், அலைனில் டாப் ரைட் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ அலைனில் டாப் ரைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ஆப்ஷன் இருக்குது. இந்த 9 ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்ன எஃபெக்ட் ஆகுது, என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு டைரெக்டாக தெரியும் எனக்கு சென்டர் தான் வேணும், அலைன் சென்டர் தான் வேணும்ன்ட்டு. நான் இப்போ வந்து அலைன் சென்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு எனக்கு பர்டிகுலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியுது அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது இருக்குங்களா அலைன் சென்டர் லெஃப்ட் இருக்குங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்து அலைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து டெக்ஸ்ட் டைரெக்ஷன். டெக்ஸ்ட் டைரெக்ஷனாக இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த செல்லை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த செல் இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே டெக்ஸ்ட் டைரெக்ஷன் தரேன். இப்போ இது வந்துட்டு அதாவது இந்த ஏரோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி டெக்ஸ்ட் டைரெக்ஷன் வந்து மாறும். இப்போதைக்கு இந்த ஏரோ வந்து ஹரிசாண்டல் டைரெக்ஷன் தான் இருக்குது. அதனால் டெக்ஸ்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. எகைன் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா எகைன் ஏரோ வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்களா நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் இது எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னிங்கன்னா. ஓகேங்களா. இப்போ மாறிடுச்சிங்களா. எகைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இப்போ வந்து ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் மேலே இருக்குது. ஓகேங்களா. அப்வர்ட்ஸில் இருக்குது. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு அகைன் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இது வந்து அகைன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு டிஃபால்ட்டான பொசிஷனுக்கே வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ நான் கண்ட்ரோல் செட்டே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி தான் ப்ரீவியஸாக நமக்கு இருந்துச்சு. ஓகே, அதுக்கு லேஅவுட் நான் வரேன். இது பார்த்தாச்சு. மார்ஜின் ஒன்றும் இல்லை. மார்ஜினுங்கிறது எகைன் டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு இந்த டேபிளுக்கு உண்டான ஆப்ஷன்லாம் இருக்குங்க.
இங்கே டாப்பில் லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவ்வளோதான். மார்ஜின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து இங்கே வந்து ஷார்ட்ன்னு இருக்குது தெரியுங்களா, இதை வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வேணும் அப்படின்னிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு ஷார்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகே ஓகே, இது ஒரு பெரிய கமாண்ட் கிடையாது, இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டேபிள் இருக்குது. எனக்கு இது எல்லாமே டேபிளில் வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் இருக்குது தெரியுங்களா, நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா பேராகிராஃப் மார்க்காக வேணும் அப்படின்னு கேட்குது. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, வித்தியாசமாக ஆயிடுச்சு. ஓகே, நான் அகைன் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஸோ அதோட ஆப்ஷன் வந்து இதுதான், அதோட பர்பஸ் வந்து இதுதான், ஒன்றும் இல்லை. கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் அப்படின்னா டேபிளை வந்துட்டு பேராகிராஃபாக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். இப்போ அடுத்தது தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபார்முலானா இப்போ எனக்கு வந்துட்டு அகைன் நான் வந்துட்டு இதையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும், ட்ரா டேபிள் போகணும். ட்ரா டேபிள் போயிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அகைன் பண்ணிங்கன்னா வந்து ஓகே, நீங்கள் என்ன மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுங்க, அப்போ ஓரளவு கரெக்டாக வரும். எரேசர் எடுத்துகிட்டு பண்ணுங்க. ஓகே, சாரி, அகைன் ட்ரா டேபிள் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, சாரி, ட்ரா டேபிள் எடுத்துகிட்டு ஸோ ஜஸ்ட் அப்படி பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, வந்துடும், அவ்வளோதான். இப்போ எனக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு நல்லா தெரியும், 00ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ அகைன் இது வந்து நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டோட்டல் வேல்யூவில் போடணும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நமக்கு 3 வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் கையில் பண்ணிக்கலாம், கால்குலேட்டர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு 50-60 வேல்யூ இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 50-60 வேல்யூ இருந்ததுன்னா நீங்கள் கையில் போட்டாலும் சரி, கால்குலேட்டராக போட்டாலும் சரி, அதாவது எரராக சான்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா, ஓகே. அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இந்த சம்மை போடுறோம். நீங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த செல்லில் கிளிக் பண்ணுங்கள். செல்லில் கிளிக் பண்ணிட்டு ஃபார்முலான்னு இருக்குங்களா, ஃபார்முலா செலக்ட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இங்கே வந்து காட்டுது சம் எபோவ் அப்படின்னு வருது. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா, ஆட் பண்ணி அதாவது ப்ளஸ் பண்ணி போடுறதா, ஆன்சர் போடுறதான்னு கேட்குது. ஓகே அப்படின்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் போட்டுரும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 350 வந்துடுச்சு. ஓகே ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. நீங்கள் நார்மலாக நம்ம பேஜ் செட்டப்பில் வந்து 100 தான் இருக்கணும். ஓகேங்களா, ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நம்ம எல்லா லேஅவுட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து வந்து என்னென்ன பண்ண போகிறோம்னா டிசைன் பார்க்க போகிறோம். டிசைன் வந்து என்னென்னா நம்ம இப்போ வந்து ஃபைனலாக நம்ம டேபிள் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா
அந்த டேபிள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா, இதில் ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட் எதுவும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். அந்த டெம்ப்ளேட் வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா, இது எதுவும் இருந்ததுன்னா இதில் எதுவும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிடும். இல்லை எனக்கு ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட் வந்து எனக்கு வந்துட்டு நான் நினச்ச மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் மேனுவலாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த கலர் வேணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் வேணுமா, இந்த செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். ஓகே, அதே மாதிரி இந்த காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு எகன் ஷேடிங், எனக்கு இந்த கலர் வேணுமா, இந்த கலர் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இங்கே பார்டர் ஸ்டைல் இருக்குது, பென் கலர் இருக்குது, அதாவது லெட்டர் கலர். ஓகேங்களா, இதோட வித்து பார்டர் எப்படி வேணும், இது எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஆப்ஷன் தான். இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒவ்வொன்றா ஆட் பண்ணி செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதுதான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸு. நான் இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற டிசைன் டெம்ப்ளேட்டையும் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணுறேன், இதோட லேப்டாப். ஓகே, நான் இதை ப்ளூ கலர் டிசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ப்ரீ டிஃபைன் ஸ்டைல் வந்துட்டு டைரெக்டாக அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ளஸ் டேபிள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணணும், அதாவது அலைன்மெண்ட் பண்ணி எப்படி எடிட் பண்ணி அலைன் பண்ணி ஃபைனலாக அவுட்புட் எப்படி இருக்குன்னு வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, தேங்க்யூ. நாம் வந்துட்டு அடுத்த லெசனில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.